சில ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்றப்போ ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க, ஆனால் ஆளே இருக்க மாட்டாங்க. இது கேட்குற கஷ்டமாக இருக்குங்க. இதுதான் உண்மைங்க. நிறைய ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸு ஃபுட்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, மெனு கார்டை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, ரெசிபியை கூட இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கஸ்டமரோட சைக்காலஜியை தெரிஞ்சுக்க மாட்டாங்கங்க. அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்குங்க. நமக்கு தெரிஞ்ச ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அன்னபூர்ணா ஆகட்டும், ஆரி பவன் ஆகட்டும், ஏன் ஏ2பி ஆகட்டும், அங்கே மக்கள் வந்து வெயிட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் அவங்க கொடுக்குற ஃபுட்டு மட்டும் கிடையாதுங்க, கஸ்டமரோட சைக்காலஜியும் சேர்த்து தாங்க. ஃபஸ்ட்டு சைக்காலஜிங்க சோஷியல் ப்ரூஃபுங்க. அப்படின்னா நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா அது நல்ல ரெஸ்டாரண்ட் தான் நம்ம பிரெயின் நம்ப ஆரம்பிச்சிருங்க. ரெண்டாவது சைக்காலஜி கஸ்டமர் ஃப்ளோங்க. ஒரு கஸ்டமர் ரெஸ்டாரண்ட்குள்ளே போனார்னா எங்கே உட்காரணும், எங்கே கை கழுவணும், எங்கே பில்லிங் பண்ணணுங்கிறது அவருக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக புரிஞ்சதுன்னா அங்கே ரொம்ப நேரம் இருப்பாருங்க. நிறைய நேரம் இருக்கிறப்ப நம்ம ரெஸ்டாரண்ட் நல்லா சாப்பிடுவாங்க, அது போக ரிட்டர்னும் திரும்ப வருவாங்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்காலஜிங்க. நம்ம ஹியூமன்ஸுக்கு கன்ஃபியூஷனே பிடிக்காதுங்க. குழப்பமா இருந்துச்சுன்னா நம்ம அங்கே ரொம்ப நேரம் உட்கார மாட்டோங்க. கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க. தேர்டு கான்ஃபிடன்ஸ் சைக்காலஜிங்க. யூஸ்வலாகவே ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஃபுட்டு மட்டும் கொடுக்குறது இல்லைங்க, கான்ஃபிடன்ஸும் சேர்த்து தான் விற்கிறாங்க. அது எப்படின்னா அங்கே வர்ற கஸ்டமர் இங்கே உட்காந்து சாப்பிட்டா நமக்கு சேஃப்னு தோண வைக்கணுங்க. அந்த ஃபீலிங் ஒரே ஒரு விஷயத்தில் வராதுங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸு, அது போக லைட்டிங்ஸு, ஃபர்னிச்சர்ஸு, முக்கியமாக ஸ்டாஃபோட பிஹேவியர், டேஸ்டான ஃபுட்டு, இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் சேர்றப்போ அந்த கஸ்டமருக்கு கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடுங்க. அதனால் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஃபுட்டுனால மட்டும் வளரலைங்க, அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குற கான்ஃபிடன்ஸால தான் வளர்றாங்கங்க. நமக்கு பசி வந்தால் ரெஸ்டாரண்ட்குள்ளே போவோங்க. இதே இது அந்த ரெஸ்டாரண்ட்ல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம திரும்ப திரும்ப அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போவோங்க. இதுதாங்க பிஸியான ரெஸ்டாரண்ட்டுக்கும் எம்டியான ரெஸ்டாரண்ட்டுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம். அந்த மூணு சைக்காலஜி தெரிஞ்சவங்க மேலும் மேலும் வளர்ந்துட்டே போறாங்க. ரெஸ்டாரண்ட் ஓனர்ஸ்க்கு ஒரு கொஸ்டின்ங்க, நீங்க ஃபுட்டை மட்டும் விற்கிறீங்களா, இல்லாட்டி உங்க கஸ்டமருக்கு கான்ஃபிடன்ஸை சேர்த்து கிரியேட் பண்றீங்களா? நீங்க ரெஸ்டாரண்ட் டிசைன் பண்ண போறீங்கன்னா கமெண்ட்ல கிளாரிட்டின்னு டைப் பண்ணுங்க. ரெஸ்டாரண்ட்க்குரிய பிளானிங் கைடை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். டிசைனுக்கு முன்னாடி கிளாரிட்டி.